விஜய்யுடைய அந்த சினிமேட்டிக் ப்ரொபகண்டா இருக்கு இல்லையா, அதை அவர் ப்ரொபகண்டாவை தான் பயன்படுத்தியிருக்காரு. நான் அப்படி தான் பார்க்குறேன். ஏன்னா அவருடைய பழைய படங்கள்லாம் உட்காந்து இப்போ அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அவரும் ஏதோ ஒரு பிரச்சாரத்தை தொடர்ச்சியாக ஒரு 30 வருஷமா பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றது கிளியராக தெரியுது. நாம தான் அந்த ஸ்கிரிப்டை படிக்காம தவறிட்டோமோ அப்படின்ற ஒரு கேள்வியும் எனக்குள்ள இருக்கிறது. அவர் அரசியலுக்கு வரணும் அப்படின்ற அந்த எண்ணம் அவருக்கு ரொம்ப முன்னாடியே அவர் அந்த கிளாரிட்டியோட இருந்திருக்காரோ, அவர் கிளாரிட்டியோட இருந்திருக்காரு. நம்ம பொலிட்டிக்கல் ரிப்போர்ட்டர்ஸ் வந்து வந்தா பாத்துக்கலாம் அப்படின்னு இருந்திருக்கோம். ஸோ அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, ஐயோ இவருக்கு எப்படி இவ்வளவு கூட்டம் வருது, என்ன பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது ஐ திங்க் ஹி ஹஸ் கிரியேட்டட் தட் செட்டப் ஃபார் ஹிம்செல்ஃப். ஸோ அது நம்மளால இப்போ அவர் அதோடைய அவுட்கம் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. அவர் மேடையில் நின்று அவர் சேலஞ்ச் பண்றாரு இல்லையா, ஒவ்வொரு வீட்லயும் ஒரு விஜய் இருக்கான் அப்படின்னு சேலஞ்ச் பண்ணும்போது அதை வந்து நம்மளால கவுண்டர் பண்ண முடியலையே, அதை நம்மளால மறுக்க முடியல. ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு தான் திமுகவும் யோசிக்குது. ஒருவேளை இருக்காங்களோ அப்படின்னு, நீ யாருக்குடா ஓட்டு போடுவ அப்படின்னு பசங்க கிட்ட கேட்டா விசிலுக்கு தான் ஓட்டு போடுவேன் சொன்னா அவங்களுக்கே அப்பதான் தெரியுது.